ரஜினிகாந்த் என்பது ஒரு இமோஷன் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். எனக்கு வந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய தைரியத்தை பத்தி பேசக்கூடிய இந்த அறவேக்காட்டு ஸ்டேட்மெண்ட் சொன்னவர் வந்து கரூர்ல கருத்து வச்சுப்பேன். இந்த ஸ்டேட்மெண்ட் வேணும். ஏன்னா கரூர் சம்பவத்தின் போது தெரிச்சு ஓடின கூட்டம் அங்க ஒருத்தர் கூட நிக்கல. தைரியத்தை அங்க காட்டியிருக்கணும். உங்களை பார்க்க வந்த மக்களோட உயிர் போன போது அந்த மக்களோட மக்களா நின்று நீங்க காத்திருந்தீங்கன்னா நீங்க தைரியத்தை பத்தி பேசலாம். அவர் எங்க இருக்காரு, இவங்க எங்க இருக்காரு? முதல்ல ஆதவ அர்ஜுனா என்பது யார், அவருடைய பின்புலம் என்ன, அவரோட வாழ்க்கையில் அவர் சாதிச்ச சாதனைகள் என்ன? அவர் வந்து ஒரு யாரோ ஒரு மாமனார் என்ப ஒரு கொஞ்சம் அதுதான் வரேன். அந்த ஒரு மாமனார் என்ற ஒருத்தருடைய ஒற்றை புள்ளியினால் ஒரு லைம்லைட்டுக்கு வரக்கூடியவர் தான் சொந்த உழைப்பில் 50 ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டில் உழைச்சி தனக்குன்னு ஒரு சூப்பர் ஸ்டார்னு ஒரு பேர் வச்சவரை பார்த்து இவரெல்லாம் பேசினார்னா அறவேக்காட்டு ஸ்டேட்மெண்ட் என்று சொல்வதில் தவறில்லை. அவருக்கு இன்னைக்கும் இதுவும் எனக்கு தெரிஞ்ச ரஜினி அவர்கள் வந்து இதுக்கு ரியாக்ட்லாம் பண்ணல, எல்லாருக்கும் தேங்க் பண்ணியிருக்காரு. அக்ராஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி யாரோ ஒருத்தர் சொல்லிதான் அவர் இப்ப பேசியிருக்காரு. எவ்வளவு விஷயத்தை கடந்து போயிருக்காருன்னு எல்லாரும் குழந்தை ஆகிடுவார் சார். அவர் 70 வயசு மனுஷன், அவருக்கு தெரியாதா யாரோ சொல்லிதான் விடணுமா? எல்லாரும் சொல்லியதற்காக அவர்களுக்கெல்லாம் ஒரு நன்றி சொல்லியிருக்காரு. போற போக்குல இவருக்கெல்லாம் ஒன்றும் பெரிய இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கொடுக்கல, அந்த ஆதவ அர்ஜுன்லாம் இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கொடுக்கல. போற போக்குல சரி காலம் பதில் சொல்லுன்ட்டு போயிட்டார், அவ்வளவுதான். ஆனால் முக்கியமான ரியாக்ஷன் இஸ் only thanking all those who supported him or who spoke against Adav Arjuna. தைரியம் இல்லாத கட்சி ஒன்று பேரை வைத்துக் கொண்டு மக்கள் பிரச்சனை இருக்கும் போது ஓடக்கூடியவர்கள் தைரியத்தை பத்தி பேசக்கூடாது. ரஜினிகாந்த் அவர்களை விஜயை இலக்காக வைத்து இங்க இருந்து யார் வேணா இருக்கலாம், விஜயை பலவீனப்படுத்தக்கூடிய நினைக்கவர்கள் இதுல வந்து அவரை வந்து இதை பேச வைக்கிறாங்கன்னு ஒரு கேட்கணும். ஆதவ அர்ஜுனா யாரோட, அவர் ஆதவ அர்ஜுனா யாரை குவெஸ்சன் பண்றாருன்னு கேளுங்க. யாரை பலவீனப்படுத்துறார், யார் பலவீனப்படுத்துறாங்க? இந்த ஸ்டேட்மெண்ட்னால விஜய் பலவீனப்படுத்துவார் என்றால் அவர் கட்சியிலிருந்து ஒருத்தர் ஏன் இப்படி பேச வேண்டும், அவரை யார் பேச வைக்கிறார் என்பதுதான் அவருடைய கேள்வியா இருக்கணும். அவர் எங்க பிஜேபிக்கு போயிட்டாரு, அதிமுக போயிட்டாரு எனக்கு தெரியல. உங்க கட்சி டேமேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்க கட்சியிலிருந்தே சொல்ற வெளியில் இருப்பவர் யாராவது கான்ஸ்பிரசி பண்றது என்பால் இது மிகப்பெரிய திங்கிங். அது எனக்கு அந்த திங்கிங் வரல. நிச்சயமாக விஜயும் கூட இதற்கு ஒரு வருத்தம் தெரிவிக்கவில்லை என்றால் தான் ரஜினி அவர்களுடன் உயர்ந்தவர் என்ற எண்ணம் அவருக்கு இருக்கும் என்பதுதான் என்னுடைய பார்வை. அது ஒருபோதும் இல்லை. ரஜினி என்பது நிச்சயமாக ஒரு இமயமலை, மிச்சதெல்லாம் வெறும் பரங்கிமலை. அதுதான் மேட்டரே தவிர அதனால வந்து அவர் பயந்துட்டாரு, அவர் வந்து தனியா போயிட்டார், அவருடைய டிசிஷனை ரெஸ்பெக்ட் பண்ணணுமே தவிர. எங்க ஒரே விஷயம், 2 வருஷம் முன்னாடி தான் கருப்பு சிவப்பு சைக்கிள்ல பந்தாவா போய் நீங்க ஓட்டு போட்டீங்களே, யாருக்கு ஓட்டு போட்டீங்க, எதுக்காக ஓட்டு போட்டீங்க? அப்ப அது தீய சக்தின்னு தெரியல, இப்போ அது தீய சக்தின்னு தெரிஞ்சா உங்களுக்கான ஒரு பர்சனல் அஜெண்டா அந்த கட்சியோட ஏதோ வந்ததுனாலதான் இப்ப நீங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. அது இருக்கு, இங்க மக்களுக்காக வந்ததுதான் என் பாயிண்ட். ஸ்ரீராம், ஒரு கேள்வி என்ன இருக்குன்னா, முதல் நாள்ல திரு ரஜினிகாந்த் விட்டுரும், அவர் ரியாக்ட் பண்ணிருக்காரு, அதெல்லாம் ஒண்ணு இருக்கு. ஆதவ அர்ஜுனா பேசியது அடுத்த நாள்ல எல்லா ஊடகங்களிலும் வந்துருச்சு. அதுக்கு பிறகு ரஜினி ரசிகர் மன்றம் ரியாக்ட் பண்றாங்க. 3-4 நாளுக்கு பிறகு எல்லாரும் இங்கிருந்து வர்றது பாஜக தலைவர்கள், அதிமுக தலைவர்கள், இந்த ரியாக்ஷன்ஸுக்கு என்ன காரணம் இருக்க முடியும்? அவர் கூட்டணிக்கு வரலங்கிறதுனால இது நடக்குதான்னு ஒரு கேள்வியை தான் சுமந்து முன்வைக்கிறார். நிச்சயமாக இன்னொரு பக்கம் திமுகவுக்கும் அவர் பலவீனமானா நல்லதுன்னு நினைக்கிறாங்கன்றார். அப்ப இந்த இடத்துல இந்த 3 நாளைக்கு பிறகு ஒரே நேரமா ஒரு ரியாக்ஷன் நேத்துக்கு ஏன் வருது? அதுல என்ன இது ஒரு அலையன்ஸ் சொல்லியிருந்தா இந்த கேள்வி நேத்து ஃபுல்லா ஒரு அலையன்ஸ் தான் இல்ல, இந்த ஒரே ஒரு பக்கமான ஒரு இந்தியோ என்டிஏவோ அந்த மாதிரி அலையன்ஸ். என்டிஏ நேத்து தான் முழுமையா ரியாக்ட் பண்றாங்க. இன்னைக்கு மிச்சவங்களும் பேசிருக்காங்களா? ஆமா. சோ இன்னைக்கு அப்போ அவர் பொது சொத்து, தமிழ்நாட்டோட பொது சொத்து. சரி, அதற்காக எல்லாரும் பேச முதல்ல அர்ஜுனமூர்த்தி ஒரு பெரிய அறிக்கை கொடுத்தார். அதனால இன்னொன்னு எல்லாரும் பேசின போது இன்க்ளூடிங் எடப்பாடி அவர்கள் இருந்து எல்லாரும் ஒரு கருத்து சொல்ற போது யாருக்காக சொன்னாரோ அவர் மட்டும் அமைதியா இருந்தார்னா அது நாகரிகம் அவருக்கு இல்ல. அவருக்கான ஒரு இவர்கள் நன்றி தெரிவிக்கிறார். மிச்ச கூட்டத்துக்கு எல்லாம் அவர் ஒன்னும் பெருசா இந்த ஆதவ அர்ஜுனா ரஜினி அவர்கள் வந்து ரியாக்ட் பண்றதெல்லாம் வந்து கிட்டிஷ், வந்து குழந்தைத்தனம். சுமந்த் என்ன சொல்றாருன்னா அந்த செய்தி விஜய்க்கானது அப்படிங்கிறார். ஆமாம், நிச்சயமாக இருக்கலாம், நிச்சயமாக இருக்கலாம்.
அதில் என்ன தப்பு இருக்கு? யாராக, ஏன்னா அவர் தான் டிசிஷன் சார். அவர் 25 வருஷம் சொல்லட்டும் அரசியலுக்கு வருவேன்னு, 50 வருஷம் சொல்லட்டும் அரசியலுக்கு வர போறேன்னு. வராம போறது அவர் விஷயம். 250 கோடி விட்டுட்டு வந்துட்டாரு. எங்க அசீம் பிரேம்ஜி தன்னுடைய வாழ்நாள் ஃபுல்லா அவருடைய கம்பெனிலேருந்து 2,76,000 கோடி கொடுத்திருக்காரு. சிவநாடார் தமிழ்நாட்டில் HCL ஓனர்ஸ் 7,000 கோடி தமிழக மக்களுக்கு கொடுத்திருக்காரு. என்னமோ சும்மா 250 கோடி விட்டுட்டு வந்துட்டாரு, 250 கோடி விட்டுட்டு வந்துட்டாருன்னு இந்த டிராமா, இந்த மாதிரியான ஒரு வெத்து ஸ்டேட்மெண்ட்டுக்கெல்லாம் மக்கள் பதிலளிக்க கூடாது. அவ்வளவுதான். அவர் தான் இப்போ வந்து கமர்ஷியலா நம்பர் 1 ஸ்டாரா இருந்தாருங்கிறது மாற்று கருத்து இல்லை. அவர் திரைப்படம் கடைசி 5-6 படம் பெருசா ஓடினா மாதிரிலாம் தெரியல. அது ஓட வைக்கப்பட்டது. அவ்வளவுதான். பெரிய கமர்ஷியல் ஸ்டார்லாம் கிடையாது. ரைட். நான் கோட்டீஸ்வரன் 2 பேருமே ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. ஒரே ஒரு ஸ்டேட்மென்ட். எஸ் சுமந்த். எஸ். ஒரே ஒண்ணு. அதாவது திரு துரைமுருகன் வந்து ஒரு முறை சொன்னது நினைவிருக்கா? பல்லு போன நடிகர்கள் எல்லாம் வந்து இன்னும் நடிக்கிறத தொடர்ந்து வைக்கிறதுனால இளைஞர்களுக்கு வாய்ப்பெல்லாம் கிடைக்கல. அதுக்கு முதல்ல வந்து அவர் ஒரு கருத்து சொன்னாரு. சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு அதுக்கு ஒரு அறிக்கை வந்துச்சா? கருத்து சொன்னாரு. அதுக்கு எதிர்வினை துரைமுருகன் வந்துச்சு. பிறகு 2 பேரும் தொலைபேசியில பேசி அதெல்லாம் சரியா பேசிக்கிட்டாங்க. அறிக்கை வரல இல்ல. சரி, ஓகே. அதுதான் ரைட். கோட்டி எவ்வளவோ விஷயங்களை கடந்து போயிருக்கிறாரு. இதுல அறிக்கை வருகிறதுனா அது என்ன காரணம்னு சுமந்து கேட்கிறாரு. திரு மதிவாதனும் தான் முன்வைக்கிறார். பொன்ராஜ் சார் சொன்னார், அவர் பாட்டுன்னு சிவனேன்னு அமைதியாக போயஸ் கார்டனில் உக்காந்துருக்காரு. நீங்கள் கூட்டத்தை போட்டு ஆதவர்ஜுனா வந்துட்டுங்க முக்கிய பொறுப்பு இல்லைன்னா கடந்து போக முடியாது. மெசேஜ் வேணால் ஆதவர்ஜுனாவுக்கு ரஜினி அவர்கள் மெசேஜ் சொல்கிற அளவுக்கு தேவை கிடையாது, இது ஈடு கிடையாது. ஆனால் அவர் வந்து அந்த கட்சியினுடைய நம்பர் 3, அதாவது தேர்தல் நேரத்தில் தேர்தல் வியூகமாகட்டும் அந்த மாதிரி விஷயங்களை டிசைட் பண்ணுற பொதுச் செயலாளர். பொதுச் செயலாளர் தான் கட்சியில் 2வது முக்கியமான பதவி. அந்த பதவியில் இருக்கிறவர் நாவடக்கம் வேணுமா வேணாமா? இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. ஜென்சி போராட்டம், முட்டாள் முதலமைச்சர், அப்புறம் ரஜினிக்கு தைரியம் இல்லை, அப்புறம் சிஎம் அங்கிள், கரியரோட உச்சம், யாருடா ரவுடி, இது வர்த்தே இல்லை, அப்புறம் விசிகா திருமணம் அவங்க கிட்ட யாருமே இல்லைன்னா இது மாதிரி தான் அவரோட வார்த்தைகள் இருக்கு. அதாவது இது தலைவரும் அவங்க கட்சியினுடைய வெவ்வேறு தலைவர்கள் விஜய் பேசுறதையும் நீங்க இவர் கணக்குல கொண்டு வர எல்லாமே. ஆமா, தாவேகா இன்னைக்கு ரஜினி அவர்கள் கொடுத்தது விஜய் கொண்டி ஸ்டேட்மெண்ட் இல்ல, ஒட்டுமொத்த தாவேகாக்கே கதை முடியுது. கத்தம் தான். இவங்க என்னமோ நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க தான் பக்கா மாசு, மத்தவங்க எல்லாம் நடிகரே. சார் போற இடம்லாம் கரியரோட உச்சம். அப்ப சிவகார்த்திகேயன் யாரு, தனுஷ் யாரு, அஜித் யாரு, கமல் யாரு, ரஜினி யாரு, இவங்கெல்லாம் யாரு? திரைத்துறையில இருக்காங்க. இவர் அரசியலுக்கு வந்துட்டோம், அதெல்லாம் விட்டுட்டு அரசியல். இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி, முதல்வர் ஸ்டாலின் இவங்க எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. 3 முறை முதலமைச்சராக இருந்தவரே இன்னைக்கு போய் நாளைக்கு நேர்காணலுக்கு போறாரு வேட்பாளர் தேர்வுக்கு, இன்றைய முதல்வர் கிட்ட. அதனால அரசியல்ல வந்து பயங்கர டஃபா இருக்கு. இவரு டெபியூ இன்னும் ஆடவே ஆரம்பிக்கல. பேட்டப்பாரு பயங்கரமா ஆடுவார், ரசிகரப்பாரு, 6 அடிப்பார், பயங்கரமா இருக்குது அந்த ஆர்ப்பாட்டம். வெறும் பில்டப்ல தானே ஓட்டுறீங்க.